அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை வெளியாகும் வெள்ளை அறிக்கை. இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நியூஸ் வந்து நெறைய இருக்கு. இன்னைக்கு திமுககாரங்க என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்காங்க, குறிப்பா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சதுரங்கமே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதிக அளவு விலைக்கு வாங்கப்படும் யூடியூபர்கள் மற்றும் சமூக வலைதளவாசிகள் அப்படின்ற ஒரு பேர்ல இன்னைக்கு மாபெரும் ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. போன வாரம் வரைக்கும் தமிழக வெற்றி கழக சேனலுக்காகவும், தமிழக வெற்றி கழகத்துக்காகவும், தமிழக மக்களுடைய அந்த கோரிக்கைக்காகவும் வந்து சேனல் நடத்திட்டு இருந்தவங்க எல்லாருமே அதாவது இந்த திங்கக்கிழமையில இருந்து மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். உங்களுக்கும் கண்டிப்பா 1-2 கண்ணுல தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் யார் அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதை நம்ம வந்து விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதி அமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை மூலியமா வெளியிட போறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வந்து ஒரு புத்தாக்க பயிற்சி அப்படின்ற ஒன்று வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடந்துச்சு. இதை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாரு. பார்த்தீங்கன்னா இதில் திமுக கலந்துக்கல, பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் மற்றும் சில எம்எல்ஏக்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்ச பிஜேபியோடைய எம்எல்ஏ போஜராஜன் அவர்களும் கலந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து பயிற்சி அளிக்கப்பட்டது. நாளை கழிச்சு, அதாவது 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க போகுது. ஆளுநர் அவர்களுடைய தலைமையில நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு தகவல் நான் சொல்லியிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு நிதிநிலை அறிக்கை வெளியில வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி கேட்ட உடனே பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான நேத்து மாலை வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பாலியல் வழக்குகள் வந்து பதிவாகிட்டு இருக்கு. முழுக்க வந்து கருப்பு சிகப்பு அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு திமுக தான் இந்த வேலை பார்க்குது, திமுக தான் வந்து இந்த மாதிரி செய்ய வைக்குது. வடமாநில தொழிலாளர்கள் இந்த மாதிரி வந்து முதல்ல வடமாநில தொழிலாளர் குழந்தைக்கு இந்த நடந்திருக்கிற சம்பவத்துக்கு நம்ம மாபெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். உண்மையிலே வந்து அதை பத்தி நம்ம விவரமா வீடியோவும் இதை நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வடமாநில தொழிலாளர்கள் இங்க அதிக அளவுல வந்து குடியேறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா திமுக தான். இங்க வடமாநிலத்தவருடைய அதிக அளவு ஓட்டு வங்கியை நம்ம வாங்கி ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு வரவன் போறவனுக்கு பூரா வந்து ஓட்டை கொடுத்து வச்சிருந்தது இந்த திமுக அரசு அந்த காலத்துல அப்படின்றது எல்லாருடைய ஒரு கருத்தாவும் இருந்துச்சு. என்னோட கருத்து மாதிரி நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிக அளவில் நேற்று மாலை வரைக்கும் அதிக அளவு கிட்டத்தட்ட 12 பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தியோட வேலை வந்து இன்னைக்கு தொடங்கிருச்சு. ஒட்டு மொத்தமாக இடைத்தேர்தலில் இன்னைக்கு பாருங்க திமுக மற்றும் அதிமுக இணைந்து பல வேலைகளை பார்க்கறதா இருக்காங்க. இதை நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு வீடியோலையும். திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுடைய பல எம்எல்ஏகள் இப்போ பெஞ்சமின் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள்ட்ட நேருக்கு நேராகவே ஃபோன் போட்டு பேசியிருக்காருங்க. இது வந்து திமுக காரங்க சில பேருக்கு ஷாக்கா இருக்கும். என்னடா அது தலைவர் இந்த அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் இறங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள்லாம் கூட பயங்கர ஒரு டென்ஷன்ல தான் இருக்காராம். ஏன்னா இன்னைக்கு அவர்களுடைய அந்த கட்சி பதவி அப்படின்றது பறிக்க போகுது. நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு கட்சிக்குள்ள மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விவரம் வந்திருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஜென்சி அப்படின்ற ஒரு இடத்த இன்னைக்கு திமுக கையில் எடுத்து வரிசையா வந்து வாரத்துக்கு ஒரு ஜென்சி மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு மேடையை போட்டு வந்து இன்னைக்கு உட்காந்து, அதாவது அவங்க பேசுறாங்களோ இல்லையோ ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகத்தை தூத்தி பேசுறது இன்னைக்கு அவங்களுடைய வேலையா இருக்கு. இன்னைக்கு ஜென்சி அப்படின்ற ஒரு இடத்துல திமுக புதுசா கையில் எடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க வர்ற இடைத்தேர்தலில் கையில் எடுத்துடலாம், இளம் தலைமுறைன்னு நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்ற ஒரு காரணம். அதை விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியை யோசிச்சு பாருங்களேன். ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு. விஎஸ் பாபு அவர்கள் ஸ்டாலினை விட கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் அதிகமாக பெற்று ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு கொளத்தூர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு காரணம் சேகர் பாபு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேகர் பாபு தான் வந்து ஸ்டாலினோட தொகுதியை கையில் எடுத்து நானும் வந்து துறைமுகம் தொகுதியோட சேர்த்து முதலமைச்சர் தொகுதியும் என்னோட தொகுதி மாதிரி நான் வேலை பார்ப்பேன்னு சொல்லி கட்சிக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து வேலை பார்க்காம விட்டு இன்னைக்கு மக்களுடைய அந்த கேடுகட்ட பேரை எடுத்து தோத்து போனார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இது முழுக்க பாத்தீங்கன்னா வெளிவட்டாரத்துல தெரிஞ்ச விஷயம் மட்டும்தான் இது. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள்லாம் வந்து அது ஒரு பக்கம் கட்சி காரணம், காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டு இவங்களாம் அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. உதயநிதி அவர்கள் தான் ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு பக்காவா வேலை பார்த்திருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்றத இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திமுகல செயல் தலைவர் அப்படின்ற பதவி வந்து காலியா இருக்கு. இந்த பதவிக்கு யாரை போடலாம்? ராசா அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்களை போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ அவர் திமுகவுடைய தலைவராக இருக்காரு. அப்போ செயல் தலைவர் அவர்களாக போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாலின் கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. வரக்கூடிய இடைத்தேர்தலில் கூட அந்த 5 தொகுதிகளிலும் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்றாங்க. இருந்தாலும் நான் ஒத்த காலில் விஜய் அவர்களுடைய திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ண தொகுதியில் நான் நின்னே தீருவேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு முழுக்க இளம்
தலைமுறையினர் தான் நம்மளுடைய கட்சிகள்ல வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு மூத்த நிர்வாகிகள், உதாரணத்துக்கு பார்த்தா துரைமுருகன் கூட முந்தானேத்து நடந்துச்சு ஒரு சம்பவம். இந்த மாதிரி சம்பவத்துல வந்து முன்னின்று செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தன்னுடைய சொந்த அப்பாவான ஸ்டாலின் அவர்களையே வந்து இன்னைக்கு உதயநிதி தோக்கடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க திமுக கட்சிக்குள்ள இதை பத்தி தான் விவரமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட நான் சொல்லியிருப்பேன். அந்த பெரிய பெரிய சூட்கேஸ்ல திமுக வந்து தோத்ததுக்கான காரணம் ஆய்வு குழுக்களின் அடிப்படையில வந்து குடுக்கப்பட்ட பேப்பர்கள் வந்து ட்ராலி கணக்குல வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த ட்ராலில வந்து ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தா என்ன இருக்கும்? ஒரு 4 பேர் வடையும் பஜ்ஜியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இதான்ப்பா காரணம் எழுதி கொண்டு போய் தலைவர்ட்ட குடு. தலைவர் இதெல்லாம் படிக்க மாட்டாப்ல. ஆள் வச்சு தான் படிப்பாரு. ரைட்டு புரிஞ்சுக்கிறட்டும். அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல வடம் அடிச்சு குடுக்குறதுங்க அந்த பேப்பர தூக்கி போட்டு போயிருவாய்ங்க. அப்படின்றது தான் காரணம். அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்னைக்கு திமுகல அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் இதே சம்பவம் தான். இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சு போச்சு. அதிமுகவுடைய எடப்பாடி அவர்களுடைய மகனான மிதுன் அவர்களை ஐடி விங்ல வந்து இணைத்து கட்சிக்குள்ள கொண்டுட்டு வந்து அதிமுகன்ற கட்சியை லட்டு மாதிரி தூக்கி அவர் கையில கொடுத்துருவோம். கருகி போன இலையோட வந்து மிதுன் ஓடி போட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து இன்னைக்கு விஜயபாஸ்கரா இருக்கட்டும், நேத்து பேசின நம்மளுடைய மரகதம் குமரவேலாக்கா தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு பாதாளத்துல போய் விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் எடப்பாடி அப்படின்னு. அடுத்து அவருடைய மகனோட கையில இந்த கட்சி போகுது அப்படின்னா எம்ஜிஆர் பேரு, ஜெயலலிதா அம்மா பேரு தான் வந்து மறைஞ்சு போயிடும். முழுக்க முழுக்க அதிமுகன்ற கட்சியை அவங்களோட குடும்ப சொத்தை ஆக்கிக்கிறதுக்கு எடப்பாடி தெளிவா பிளான் பண்ணிட்டாரு. இதுதான் வந்து எடப்பாடி அவர்களுடைய மிக முக்கிய கருத்தா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக சைடில் நிறையா, அதாவது அதிமுக சைட்லேருந்து நிறையா எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைய போகிறாங்க. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தரப்புலேருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் போய் இணைய போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி, நீங்கள் கட்சிக்குள்ள அதிருப்தியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நீங்கள் கேளுங்க, அப்படி உங்களுக்கு தயக்கம் இல்லைன்னா திமுகவில் வந்து சேருங்க, உங்களுக்கான பதவி காத்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாக இந்த ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வந்துடும், அடுத்து வரப்போகிற இடைத்தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து புத்துணர்ச்சி வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பெட்டிகள் மூலியமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. ரைட்டு, இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா எடுத்து சீட்டு கட்ட கழிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த பட்டியலினத்தவர் அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் அதிக அளவு கொடுத்தோம்னா சிறுபான்மையினர் ஓட்டு, தலித் மக்களோட ஓட்டு, பட்டியலினத்தவரோட மக்களோட ஓட்டு இதெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. என்ன காரணம்? 7 தொகுதியில வரப்போற இடைத்தேர்தல். என்னடா 7 தொகுதி அப்படின்னு நான் சொல்றேன்னு கேக்குறீங்களா? 2 தொகுதியை ராஜினாமா பண்ண ரெடியா இருக்காங்க வைகோ அவர்களுடைய மதிமுக கட்சி. அப்ப யோசிச்சு பாருங்க, திருச்சி கிழக்கு நம்மளுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், மதுராந்தகம் இந்த 5 தொகுதியோட சேர்த்து 2 தொகுதி எக்ஸ்ட்ரா வருது. அப்போ ஒட்டுமொத்தமா இடைத்தேர்தல் அப்படின்றது 7 தொகுதிகளுக்காக இருக்க போகுது. இன்னைக்கு இந்த பாலியல் குற்றங்களை அதிகரிக்கிறதுக்கு திமுக ஒரு காரணம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை இன்னும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அவங்களுடைய முக்கிய குறிப்பே வந்து அந்த குழந்தைகள் தான். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா யோசிச்சு பாருங்க, சிங்கப்பெண் படைகள் ஆரம்பிச்சதுலேருந்து பெண்களுடைய ஒவ்வொரு ஃபோன் காலும் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி, பஸ் ஸ்டாண்டா, கடற்கரையா, காட்டுப்பகுதியா, என்ன ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் சிங்கப்பெண் நிற்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில் அதாவது கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத பொதுவான சேனல்ஸும் இதை வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று மதுரையில் ஒரு பொண்ணு, ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அவங்க பர்தா போட்டு தான் பேசுகிறாங்க. அவங்களுடைய முகம் வந்து காட்டல. முழுக்க முழுக்க 7 வருட பழக்கத்தில் அண்ணன் தம்பி இருவரோடையும் பழகி அவங்கள தப்பான விதமாக ஆடியோ எடுத்து வச்சிருக்காங்க, வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க வந்து பல லட்சம் ரூபாய் நான் ஏமாந்தேன், இன்னைக்கு அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடணும், இவங்க என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விதமாக கமிஷனர் அலுவலகத்தில் நின்று வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 7 வருஷத்துக்கு முன்னாடி யார் இருந்தா, இவ்வளோ நாளோடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு இவங்க இப்படி மாற்றி பேசுறதுக்கு காரணம் என்ன? குறிப்பாக சிங்கப்பெண் படை வந்து சிங்கப்பெண் அதிரடி படை கால்ஸை அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அவங்க சொல்லுவாங்க அப்படின்றது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 100க்கு அவங்க கால் பண்ணணும். இப்போ புதுசா சிங்கப்பெண் படை வந்திருக்கிறனால அவங்க சிங்கப்பெண் அதிரடி படைக்கு கால் பண்ணணும். ஆனா இவங்களுடைய கால்ஸை வந்து எந்த ஒரு போலீஸ்காரங்களும் பிளாக்ல போடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனா அந்த பாப்பா அப்படி சொல்றாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. முழுக்க முழுக்க ஸ்டாலின் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து இவங்க எதிர்க்கட்சியா இருக்காங்க, சட்டமன்றத்தில் இவங்களோட பலத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தா கிடையாது. தமிழக மக்கள் மேல இவங்களோட பலத்தை வந்து காட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து யூடியூபர் விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே இருப்பேன். ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. பொதுவான சில பேரும் வந்து ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு போடுறாங்க. நல்லா இல்லை ஏதோ ஒரு காரணங்க பார்த்தீங்கன்னா ஊடால நம்மளுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிற விதமாக ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. என்னன்னா, நேபாளத்தில் வெடித்த மாதிரி ஒரு புரட்சி வந்து எங்களுடைய தலைவருக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது தப்பு. ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசுறது இளைஞர்களுக்குள்ள ஒரு வன்முறையை தோன்ற விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம்.
பேசியிருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு தப்பு செய்றாங்க. எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஏதோ ஒரு தப்பு செய்றாங்கன்னா அதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பு நடக்குதுன்னா கூட நம்ம தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க திமுக சில பேர் வந்து காசு வாங்கியிருக்காங்கன்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நம்மளே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்துக்கோங்க, கமெண்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம், அசிங்கமா வந்து திட்டுறது, ஆபாசமாக பேசுறது, இதெல்லாம் வந்து திமுக காரங்க வந்து செய்வாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து காசு தரோம், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரு என்ன ஏதுன்னு தெரியாமல் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே பண்ணுறாங்கன்னா, அப்போ அவங்கெல்லாம் எத்தனை பேர் வந்து இன்னைக்கு விலை போயிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களை திமுக வந்து இன்னைக்கு விலைக்கு வாங்க பார்க்குது. தமிழக மக்களுடைய நம்பிக்கையை உடைக்க பார்க்குது. இந்த ஆட்சி சரியில்லைன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க. மக்களே, தயவு செய்து உன்னிப்பாக கவனிங்க. இன்னைக்கு அரசியலில் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. நம்மளோட வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னடா போன வாரம் வரைக்கும் எப்படி பேசினா அந்த ஆளு திடீர்னு இப்படி பேசுறானேன்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவங்கள விடாமல் விட்டு கிழிப்போம். இதுதான் என்னுடைய கருத்து. மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.